திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, இந்த விவகாரங்கள் எல்லாத்துலேயும் பாஜக உள்ள இருக்கா வெளியே இருக்கா பார்வையாளர்? அவர் நண்பர் பிரகாஷ் சொன்னதுலேயே உங்களுக்கு அது கான்டாக்ட் ஆகுதா? அது பாஜக தான் செய்யுதுன்னு சொல்றாரு. ஆனால் அவரை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதுக்கு முன்பு சந்திச்சாங்கல்ல, அதுக்கு முன்ன சந்திச்சாங்க. சில மாதங்களுக்கு முன்பு திரு செங்கோட்டையனை சந்திச்சாங்கல்ல. இதுல ரொம்ப சிம்பிள் சார். இது அதிமுகவுக்குள்ள பெரிய பிரச்சனை. அது கடந்த பல மாதங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்ணாமலையை எடுத்தது, நயினார் நாகேந்திரனை திரும்ப தலைவராக்கியது, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்ததுனால் அவருடைய இந்த இணைப்புகள் சுமூகமாக இருக்கும், ஃப்ரீயாக பேசுவார். அண்ணாமலை எடுத்தங்க ஒத்தனை எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற முடிவு தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலைக்கு எதிரான மனநிலை உள்ள 2வது கட்ட தலைவர்கள் எல்லாம் பலர் எழுதி போட்ட புகார்களின் அடிப்படையில் டெல்லியிலேருந்து இங்கே பூரா 24 மணி நேரம் தூங்குற நேரம் 7-8 மணி நேரம் போக பூரா தமிழ்நாட்டில் தான் சிந்திச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி இங்கே பேசுவாங்க. அது அப்படி அல்ல. அவங்களுக்கு 28 இந்தியா பூரா இப்போ யோசிக்கணும். பேரை கூட ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆள் எப்படி இருப்பாருன்னு கூட ஞாபகம் இருக்காது. நேராக பார்த்து சொன்னபோது பேசுவாங்க. இது ப்ராக்டிக்கல் நான் சொல்கிறது. அதனால் அவங்க எதுக்கு திட்டமே வகுத்து கொடுத்து கன்னித்தீவு கதை மாதிரி அவங்களே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களே இதில் பண்ணிட்டு இருக்காங்க. எது வந்தாலும் அவங்கள இழுக்கிறதுங்கிறது தேவையற்றது, அவசியம் இல்லாதது. இது என்னுடைய பதிவு. சரி, சந்திப்புகள் நடக்காம இருந்திருந்தா பரவாயில்ல. திரு செங்கோட்டையனை திருமிகு நிர்மலா சீதாராமனும் திரு அமித்ஷாவும் சந்தித்ததாக அவரே பேட்டியில உறுதிப்படுத்த. ஆமா, அது நடக்கத்தானே செய்யும். அவருடைய எண்ணம் என்ன, நாம் அவரை இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. 6 மாசமா அவரை இக்னோர் பண்றாங்க. முதல்ல அவருடைய கூட்டம் அந்த இது அத்திக்கடவு திட்டத்தில் எம்ஜிஆர் பேர் ஜெயலலிதா போட்டோ போடலைங்கிறது அன்னைக்கு ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னெல்லாம் எதுவும் நமக்கு வெளியே தெரியாது. அன்றைக்கு ஆரம்பித்தது இன்றைய வரைக்கும் பனிப்போரில் தான் போய் கொண்டிருக்கிறது. எந்த விழாவுக்கும் கூட்டத்துக்கும் அவரை கூப்பிடுறதும் இல்லை, இவரும் போகிறதும் இல்லை. இவரும் அதை பற்றி கமாண்ட் கொடுக்குறதில்ல, அவரும் சொல்கிறது இல்லை. ஒரு சில இடங்களில் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ள. இதை தவிர வேற எதுவும் நடந்ததில்லை. என்ன செய்தியை சொல்லுது? என்ன செய்தியை சொல்லுது? பழனிசாமியை திரு செங்கோட்டையன் விமர்சிக்கிறார். என்ன முன்னாள் முதல்வர்கள் படம் வைக்கலன்னு விமர்சிக்கிறார். அதுக்கப்புறம் டெல்லியில போய் பாஜக தலைவர்களை சந்திக்கிறாருன்னா அந்த சந்திப்புக்கு அவங்க அனுமதியும் கொடுக்கறாங்க. கேட்டா நான் ஜிஎஸ்டி விவகாரம் அவங்க அனுமதி கொடுக்கிறது யார்? பிஜேபி அனுமதி கொடுக்கிறது யார்? ஜிஎஸ்டி விவகாரம் தொடர்பா சந்திக்கிறேன்னு அவர் திரு செங்கோட்டையன் விளக்கம் கொடுக்கிறார்ல. திரு எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறோம், எடப்பாடி கூட கூட்டணி வைக்க போறோம், அவருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிற திரு செங்கோட்டையனை சந்திச்சா அவருக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துங்கிற முடிவுக்கு தானே பாஜகவுடைய தலைமை வரணும், அந்த தலைவர்கள் வரணும். அப்படி வர்றதுதான் இயல்பு. அப்படிதான் வரணும், இயல்பு இல்ல, அதுதான் நியாயமானது. அப்படிதான் நடந்தது. ஆனால் எதற்கு எடுத்தாலும், ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னால் லீலா பேலஸ் ஹோட்டலில் என்ன சொன்னாரோ அதில் மத்திய அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்றுபட்ட அதிமுக, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறத தாண்டி போகாதீங்க, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. ஒவ்வொரு சவுத்தில் இருக்கிற ஒரு 3 பேர் ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், 3 தலைவர்களும். அவர் ஓபிஎஸ் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர். தினகரன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவங்க பிரபலமானவர்கள். தமிழ்நாடு பூரா அவங்களுக்கும் நிறைய ஓட்டு கிடைத்திருக்கிறது. அதுபோல சசிகலா மேரி எல்லாத்தையும் அரவணைத்து அவங்க ஒன்றும் கேட்கல. எனக்கு இல்ல பேசுறதா சொல்றீங்க? இல்ல, இது ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்தே லீலா பேலஸ் எலெக்ஷனுக்கு முன்னால சார் 2021 இருக்கும், 21 சட்டமன்ற தேர்தல். ஆமா, அந்த சமயத்துல இப்ப அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தினாங்கல்ல சென்னையில தனியார் ஹோட்டல்ல. அப்ப திரு அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? அப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி இருக்கும்னு சொன்னாரு. இல்ல, அதிமுக உள் விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னார். 2021 நீங்க சொன்ன தனியார் ஹோட்டல்ல அது பேசப்பட்டது, வலியுறுத்தப்பட்டது. திரு இபிஎஸ் அதை சேர்த்துக்கல. 5 வருஷம் கழிச்சு இன்னொரு எலெக்ஷன் நடக்குது, அப்போ உறுதிப்படுத்துறாரு நாங்க உள் விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம். அப்ப அதான லேட்டஸ்ட். ஆமா, அப்ப அதுல தானே உறுதியா நிக்கணும் பாஜக தலைவர். நிக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல, நிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏற்கனவே கடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை விட்டு விலகியிருந்த போதிலும் கூட ஓ பன்னீர்செல்வம் தேனி தொகுதியை விட்டு கொடுத்துட்டு அவர் ராமநாதபுரத்தில் போட்டிட்டாரு. 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. அதிமுக 3வது இடத்துக்கு வந்துவிட்டது. இது அப்போ பிஜேபிக்கு அவருக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அந்த புரிதெல்லாம் கிடைச்ச பிறகுதான் திரு அமித்ஷா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, உள் விவகாரங்கள் நாங்க தலையிட மாட்டோம்னு. நியாயம்தான், உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான், நான் அதை மறுக்கல. ஆனால் எப்படியாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும்ங்கிற எண்ணம் அவங்க மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கூட தான் இருக்கிறது. ஏன்னா ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டைன்னு வந்தா என்ன பிரயோஜனம்? திமுக நமக்கு எல்லாத்துக்கும் பொது எதிரி. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால்
அதுவும் ஒரு குறிப்பாக தென் மாவட்டங்களை மக்கள் மனோநிலையெல்லாம் ரொம்ப அவங்க வந்து ஏதோ அவங்களுடைய ஆட்சியவே பிடிங்கிட்ட மாதிரி மக்கள்கிட்ட ஒரு நான் 4 நாளாக தென் மாவட்டம் தான் போயிட்டு வந்தேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நிறைய பேர் 40 ஒரு மாவட்டத்துக்கு 5000 6000 பேர் விலக 1000 1500 பேர் விலக போறதாக தொண்டர்கள் சொல்றாங்க. இங்க அதிமுகவில் இருந்து விலக போய் இங்க எதிர்ப்பு தெரிவிக்க போறோம். ஆனா நம்புறாங்க எப்படியெல்லாம் பண்ணினா அவங்க வந்து வழிக்கு வருவாங்கங்கிறத தொண்டர்கள் வழியா அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சேரும் பொழுது அது யாருக்கு நெருக்கடி கொடுக்குங்கிறத நம்ம அப்பதான் விவாதிக்கணும். அது ஒரு பக்கம். அப்ப இது கூட்டணிக்கான நெருக்கடியாக பாஜக பாக்குது. பாஜக ஒன்னும் நீ வராதையா நான் எடப்பாடி தான் பேசணும்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? அவர் ஒரு கல்வி அமைச்சர் இருந்தவர், பலகாண்டு காலம் 7 முறை 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அதிமுகவில் பழம்பெரும் தலைவர். என்ன அவரை நீ எல்லாம் எங்களை பார்க்க வராதுன்னு சொல்ல முடியாது. அதிமுக நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவர் தானே பொறுப்பு. இபிஎஸ் தானே பொறுப்பு. பாஜக இருந்து ஒருத்தர் நீக்கப்படுறார் சேர்க்கப்படுறாருங்கிறதுல போய் திரு இபிஎஸ் கருத்து சொல்ல முடியாது, ஆலோசனை சொல்ல முடியாதுல. அதே மாதிரியான பொசிஷன்ல ஏன் பாஜக இருக்க மாட்டேங்குது? பல ஆண்டு காலமாக பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு காணப்படலை. ஒன்னா வரணுங்கிறது முடிவு காணப்படலை. கடைசியில் போட்டோம் அவங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை இல்லைன்னா இருந்துட்டு போட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதையும் தாண்டி இது வெடிக்கிறது. சரி, இப்ப செங்கோட்டையனை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கப்போ நீங்க சொல்றதுல இருக்கலாம். நமக்கு தெரியாம இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், அவர் அங்கதானே இருக்காரு. இருக்கலாம், ஏதாவது பேசலாம். தன்னுடைய எனக்கு இப்படி இருக்கு சேர்லன்னா சொல்ல முடியாது. நீங்களும் இன்னும் எடப்பாடி சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஆனா இவர் ஒண்ணு எனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுங்கன்னு கேட்கல. எல்லாரும் ஒன்றிணைங்க. யாரும் பதவி அவரை போல நான் தான் முதலமைச்சர் அவங்க யாரும் சொல்லல. எங்களை சேர்த்துக்குங்க, நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. சரி, ஓகே. திரு பிரியன் சொல்றதுல இருந்து என்ன யோசிக்க வேண்டியது இருக்குன்னா, கூட்டணி வைக்கிற சமயத்துல திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் போதும்னு பாஜக நம்பி இருக்கிறாங்க. ஆனா அதற்கு பிறகு ஒன்றிணையக்கூடிய அதிமுக மூலம் தான் பலம் பெற முடியும், கூட்டணி திமுகவை வீழ்த்த முடியுங்கிற ஒரு இடத்துக்கோ ஒரு புரிதலுக்கோ பாஜக வந்த பிறகு இதை வலியுறுத்துறாங்க. அப்போ திரு செங்கோட்டையனை சந்திப்பதற்கு கூட பாஜக தலைவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதாவது வந்து செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ தினகரன் தனி கட்சி வச்சிருக்காரு. இந்த 2 பேர் வச்சுக்கலாம், சசிகலா கூட வச்சுக்கலாம். இவங்க பின்னாடி எந்த நிர்வாகியும் போல யாரும் போல கட்சி இன்டாக்டாக வந்து எடப்பாடிகிட்ட இருக்கு. அப்போது பாஜக நேச்சுரலி அந்த அமைப்பு வச்சிருக்கிற எடப்பாடியை தான் நம்புவாங்க. ஆனால் இவர்கள் ஏற்படுத்தின பாதிப்பு இருக்குல்ல, தனிநபர்களாக இருந்தால் கூட இவர்கள் ஏற்படுத்திய பாதிப்பு இருக்குல்ல, சவுத்தில் ஏற்படுத்திய பாதிப்பு, டெல்டாவில் ஏற்படுத்திய பாதிப்பு, போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும், அதுக்கு முந்தின அசம்பிளி எலெக்ஷன் ஆகட்டும், அதில் ஏற்படுத்திய பாதிப்புன்றதை வந்து மறுக்க முடியாது. நான் டேட்டாலாம் யாராவது கேட்டால் கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்கிட்ட அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாதிப்பை வந்து எடப்பாடி உணர்ந்த மாதிரி தெரியல. ஆனால் பாஜக அதை உணர்றாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத லெவலில் இருக்காங்க. ஏன்னா இப்போது தினகரனையோ ஓபிஎஸ்ஸோ நீங்கள் அரவணைத்து கொண்டு போனால், இல்லை செங்கோட்டையனையோ கூட அரவணைத்து கொண்டு போனால் அவர் வந்து எடப்பாடி வந்து கோச்சிப்பார். 18% 19% ஓட்டு வச்சிருக்காரு. இப்போ அவருக்கு ஓட்டு அவ்வளோ இருக்கான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. ஏன்னா என்டிஏல அரவணைக்கிறது என்ன சார் சிக்கல் இருக்கு? அவர் பாஜகவுக்கு திரு ஓபிஎஸ்ஸையும் திரு டிடிவி தினகரனையும் என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்றதுல என்ன சிக்கல் இருக்கு பாஜகவுக்கு? ஓபிஎஸும் தினகரனும் பலம் பெறதை எடப்பாடி விரும்பவே மாட்டார் சார். எடப்பாடி பலம் பெறதை தினகரனும் ஓபிஎஸும் விரும்பவே மாட்டாங்க சார். நான் எந்த கண்டிஷனும் வேண்டாம், எனக்கு நான் வந்துடுறேன்னு சொன்னா கூட இன்னைக்கு போலாம், நாளைக்கு போய் அங்க குறைச்ச கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு எடப்பாடி நினைப்பார் சார். அதே மாதிரி எடப்பாடியை முதலமைச்சர் எதுக்கு சார் தினகரன் உழைக்கணும்? சொல்லிட்டாரு. நாளைக்கு தினகரனுக்கு பிரச்சனை வரும்ல. அவர் முதலமைச்சரான இவர் என்ன முதல்ல கவுப்பாரு? இவரோட அரசியல் எல்லாம் மூடுவார். இவரோட அரசியலுக்கு தான் பிரச்சனை வரும். ஓபிஎஸ் அரசியலுக்கு தான் பிரச்சனை வரும். அவரை முதலமைச்சர் ஆகிறது இவரே சார் உழைக்கணும். அவர் கட்சியே மீட்டெடுக்கணும் தான் பாக்குறாரு. இருங்க, நான் பேசிடுறேன். அப்ப நீங்க பேசுங்க. இன்னும் உங்களுக்கு இருக்கு. நான் முடிச்சிடுறேன். 25 நிமிஷம் அதிமுகவும் எடப்பாடிக்கும் எதிராக 3 பேர் பேசுகிறாங்க. எனக்கு 25 நிமிஷம் கொடுக்கணும். அப்புறம் நான் பேசுறேன். பேசினா உங்களை பாக்குறேன். இவர் எப்படி பேசலாம்? 25 நிமிஷமாக 3 பேர் எடப்பாடி அதிமுகவுக்கு எதிராக 25 நிமிஷம் வாதாடுறாங்க. ஒருவருக்கு எனக்கு 25 நிமிஷம் டைம் கொடுங்க. உங்களுக்கு பேசினாதானே சார் உங்களுக்கு அதே மாதிரி எனக்கு 25 நிமிஷம் கொடுங்க சார். பேசி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே கேள்வி கேட்க முடியும். எடப்பாடி நான் எந்த இடத்துலயும் தாக்கி பேசல. அவர் செல்வாக்கோட இருக்கார். பாஜக வந்து அவரை தான் நாடி இருக்குன்னு சொன்னேனா இல்லையா? 18% ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்க. எடப்பாடிக்கு ஓட்டு இருக்கா? இல்ல குமார் சார் வந்து உங்க எடப்பாடி எடப்பாடிக்கு இப்போ ஓட்டு இருக்கா? ஓட்டு இருக்கா? எடப்பாடி பேசுற ஒவ்வொரு பேச்சும் ஒரு ஓட்டை குறைச்சிட்டே இருக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை வந்து ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்ன்றார். இன்னைக்கு தெற்குல வந்து மத்த கம்யூனிட்டி எல்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்கு. பாரத ரத்னா கொடுக்கணும். மத்த கம்யூனிட்டி எல்லாம் கொந்தளிச்சு கிடக்கும். திரு கிருஷ்ணசாமி, முக்குலத்தோர் வந்து ஓட்டு போடணும்ன்றதுக்காக, முக்குலத்தோர் அவருக்கு எதிராக இருக்கான்றதுக்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு
பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும். இன்னைக்கு மற்ற கம்யூனிட்டி ஆன்டகனைஸ் பண்ணிட்டாரு எடப்பாடி. மற்ற கம்யூனிட்டி தேவேந்திர குலவேளாளர், முத்தரையர் எல்லாருமே எதிர்க்க போறாங்க. என்ன இவரு தேவர் பெரிய தலைவர் தான், ஆனா அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதுல போய் தலைய விடுறாரு இவரு. ஆனா ஏற்கனவே அந்த கம்யூனிட்டி ஆதரிக்கிற மாதிரி இல்ல. 10.5 வந்து சவுத்துல போகும்போது சொல்றாரு முடிஞ்சு போன கதைன்றார். நார்த்ல இருக்கவங்க நினைக்கிறான் 10.5 இவர் தான் கொடுத்தாரு, இவரே முடிஞ்சு போன கதைன்னு சொல்றாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட நீங்களும் பலவீனமா இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த கூட்டணியும் வரல, நீங்களும் ஜாதி ரீதியா பல பேரை பகைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி உங்க கூட்டணியை பலவீனப்படுத்தின்னு போனா பாஜக அதை பார்த்துட்டு சும்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 நோக்கம் தான். ஒண்ணு வந்து இது பலவீனமாக போட்டோம், அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு திராவிட கட்சி எலிமினேட் ஆகும், நம்ம 29 பார்த்துக்கலாம்னு ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 25 அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நம்ம இந்த விஷயத்தை கவனிக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கலாம். 2 விஷயம் தான் அவங்க மைண்ட்ல இருக்கக்கூடும் என்பது என் கருத்து. ஆக்சுவலா